அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2025ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் மூன்றாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலே இடம்பெற உள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுவர்களும் யார் யாருக்கு சாதகமாகவும் யார் யாருக்கு பாதகமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் இதுவரை ஒன்றுடன் ஒன்று 39 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 39 போட்டிகளிலே 18 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினையும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 21 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் வெற்றி சதவீதத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் கடந்த கால பெறுவர்களிலே சற்று ஒரு முன்னிலையில் காணப்பட்டார்கள். அது மட்டுமின்றி இந்த 39 போட்டிகளிலே 32 போட்டிகள் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறு இடம்பெற்ற 32 போட்டிகளிலே வெறும் 13 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினையும் 19 போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினையும் பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பெறுவர்கள் முற்றுமுழுதாக மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை கொடுத்திருக்கின்றது. இருப்பினும் கடந்த 3 வருட பெறுவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் ஒன்றுடன் ஒன்று 5 போட்டிகளிலே விளையாடி அந்த 5 போட்டிகளிலே 4 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினர் வெற்றியினையும் வரும் ஒரு போட்டியில் மட்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே சமீபகால பெறுவேற்றுகளின் அடிப்படையில் சிஎஸ்கே அணியினர் முன்னிலையில் காணப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் ஒரு போட்டியிலே விளையாடி அந்த போட்டியிலே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று கடந்த ஐபிஎல் 2023ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் 2 போட்டிகளிலே விளையாடி அந்த 2 போட்டிகளிலும் சிஎஸ்கே அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினருக்கு இந்த போட்டியிலும் வெற்றி பெறக்கூடிய அதிகளவான சாதகத்தன்மையினை சமீபகால பெறுவர்கள் வழங்கி இருக்கின்றது. அதே போன்று இந்த போட்டியிலே மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றதாக இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இந்த மைதானத்தினை பொறுத்தவரையில் இது சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமாக இருப்பது சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு சாதகமாக காணப்பட்டாலும் இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 9 போட்டிகளிலே விளையாடி அதிலே வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே அணியினர் வெற்றியினையும் 6 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் இந்த சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானத்தில் கூட மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எந்த ஒரு அணியோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான ஒரு வெற்றி சதவீதத்தினை வைத்திருக்கவில்லை என்பதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இருப்பினும் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் அவர்களுடைய சொந்த மைதானத்திலே மொத்தமாக 67 போட்டிகளிலே விளையாடி அதில் 47 போட்டிகளிலே வெற்றியினை பெற்றிருப்பதும் அதே போன்று கடந்த ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே 7 போட்டிகளிலே விளையாடி அதில் 5 போட்டிகளில் சிஎஸ்கே அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியினருக்கும் ஒரு சாதகத்தன்மையினை கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளும் கடந்த கால பெறுவர்களிலும் சமீபகால பெறுவர்களும் கிட்டத்தட்ட ஒரு சம அளவான நிலையில் காணப்பட்டார்கள். இருப்பினும் சமீபகால பெறுவர்களிலே சிஎஸ்கே அணியினர் சிறிய ஒரு இடைவெளியில் முன்னிலையில் இருப்பது இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்பது எனது எண்ணம்.